அன்பான வணக்கம். நான் விக்னேஷ். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஸ்டாரின் குறும்பட ரிவ்யூ. இந்த எபிசோட்ல த கேன் அப்படின்ற குறும்படத்தை பத்தி அலசி ஆராய்வோம். வரீங்களா? நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த டைம், எஸ்பெஷலி பேண்டமிக் கொரோனா இருக்கிற இந்த டைம், நீங்கள் சொல்கிற கதை எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சொசைட்டியை இன்னும் பெட்டராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ சி பீப்புள் ஆர் ஆல்ரெடி வெரி டிப்ரெஸ்ட் ஓவர் த இக்கானமிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்க குடும்ப சூழலாயாக இருக்கட்டும், இல்லை வேலை பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்களுக்கும் டென்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு நெகட்டிவ் ஸ்டோரியா அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? டீசன்ஸ் இல்லையா? சாப்பிட்றப்ப பார்த்தா எனக்கு பிடிக்காது, உனக்கு தெரியும் தானே. பட் கதை ஓட்டம் என்னை ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ற ஆழ்கடலில் தள்ளி விட்டுருச்சு. எனக்கு படம் முடியும் போது எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இட் ரியலி மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எங்கேருந்து பார்த்தா அது எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன பையன் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப ஒரு பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். அப்புறம் வேலையெல்லாம் கிடச்சிருச்சா? ரொம்ப நாளாக இன்டர்வியூ தேடி இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள் அம்மா டிப்ளமான்னு கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, when you title your this, நீங்கள் the can அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டில் வச்சிங்கன்னா, there are less people who is willing to watch, because நம்ம எல்லாருமே பீப்புளோட அட்டென்ஷனை புல் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம். அண்ட் நமக்கு போட்டி போடுறதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபோன் அண்ட் லைக் மொபைல் ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அவங்களோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும்னா we have to title appropriately in a way that we have to capture people to come and watch our film. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், the short film அப்படின்னு நான் டைட்டில் வச்சுருந்தேன்னா, do you think people would want come and watch? Would that interest them to watch? Or unless you share it with your friends, மற்றபடி people will be less keen to watch this film. ஆமாவா? So how do you make them immediately press it and watch? ஓகே, நீங்கள் ஜே ஷெட்டி அப்புறம் தர்மன் அவங்களோட ப்ரொஃபைல், அவங்களோட யூடியூப்லாம் போய் பார்த்தீங்கன்னா, look at how the way they title their short film, look at the way that they title their videos. இது இஸ் எக்ஸாக்ட்லி என் காப்பி ரைட்டிங் டெக்னிக். வார்த்தைகளால் விற்பனை செய்வது அப்படின்னு சொல்லலாம் காப்பி ரைட்டிங்கை. அகெயின், சின்ஸ் வி ஆர் ஆல் ட்ரைங் டு செல் சம்திங். இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், உங்களை பார்க்க வைக்கிறேன்னா உங்கள் டைம் நான் வாங்குகிறேன். ஸோ அன்இன்டென்ஷனலி ஐ எம் செல்லிங் சம்திங். சரியா? ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ சரியான டைட்டிலை வைக்க நீங்கள் முற்படணும். முந்தைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரையும் எது அதிகமாக ஒரு படத்தில் ஞாபகம் வச்சுப்போனா கதை கிடையாது, இட்ஸ் த கேரக்டர்ஸ். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கேரக்டர் ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த கேரக்டரை நம்ம நம்புவோம். ஸோ நம்பும் தன்மை பண்ணணும். நம்பும் தன்மை அதிகமாக இருக்கணும்னா the character that you write has to look more real. ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கதாநாயகன் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் although it was ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்தாலும், but that's how the current society is. ஏதோ ஒரு பிரச்சனையில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில்
வலையில் அவங்க சிக்கியிருக்காங்க. தட் இஸ் வாய் தே லைக் தட். மக்களுக்கு வந்து லைக்ஸ் த பீப்புள் ஹூ கீப்ஸ் ட்ரைங். உதாரணத்துக்கு த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நேரம் இருந்தால் அந்த படத்தை பாருங்கள். திஸ் கேரக்டர் முகவரியில் அஜித் குமார். பீப்புள் ரிமெம்பர் திஸ் கேரக்டர்ஸ் பிகாஸ் தே கீப் ட்ரைங். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம கதாநாயகன் இங்கே பண்ணியிருக்காரு. ஆனால் ஹீ இஸ் குவைட் தி ஆப்போசிட். ரொம்ப டிப்ரெஸ்டாக முடிய வளர்த்துக்கிட்டு, முடிய வளர்க்குறது ஏன் அப்படின்னு படத்திலே சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். பட் தி அவுட் சைட் வேர்ல்ட் லுக்ஸ் அட் இட் லைக் வாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வெரி குட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் இருக்கிற ரைட்டிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. த கனெக்ட் அட் தி எண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப யூனிவர்சலாக இருக்குது. அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு வேண்டுகோள், சாரி 2 வேண்டுகோள். நம்பர் 1, இசையை எங்கே போடணும் எங்கே போட வேணான்ற ஒரு வரைமுறை இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இன்னும் இஃபெக்டிவாக இருக்கும் ஃபில்ம்ஸ் பொதுவாகவே. இப்போ நீங்கள் பாருங்களேன், எல்லா இடங்களிலையும் இசை தேவையில்லை. நம்மளே நினைப்போங்க இசை வேணும்னு, பட் பீப்புள் want a lot of silence. We are not making that mass masala this. We are trying to make that ஸ்டோரியை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணும்போது எங்கே இசை வரணுமோ அங்கே வந்தால் நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் இசை இருந்தால் இட் ஒன்ட் ஒர்க். செகண்ட்லி இந்த கருத்தை நான் வந்து டைரக்டர்ட்டையும் சொன்னேன். நீங்கள் ஒன்று தமிழில் படம் எடுத்தால் தமிழ் எடுங்க, இல்லை இங்கிலீஷில் படம் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் எடுங்க. நீங்கள் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது எந்த டெமோகிராஃபிக்கு போய் சேரும்னே தெரியாது. ஃபில்ம் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து ஃபுல்லாக படத்தை ஒரே லாங்குவேஜில் எடுத்து அதை மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு புரியும். சப்டைட்டில் போன்ற உதவிகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ எல்லாருக்கும் படம் புரியும். நீங்கள் முடிஞ்சால் அடுத்த முறை ஃபுல்லாக தமிழில் எடுங்க, இல்லை ஆங்கிலத்தில் ஃபுல்லாக எடுங்க. இந்த மாதிரி நிறைய குறும்படங்களை நீங்கள் பார்க்கணுன்னா உடனே நம்ம ஸ்டார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.